இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். ஒருத்தன் பெரிய மூத்து கவுண்ட, ஒருத்தன் சின்ன மூத்து கவுண்ட. ஒருத்தனுக்கு ஸ்பின் ஆட தெரியாது, இன்னொருத்தருக்கு ஸ்பின் ஆட ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த 2 டீமும் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் வின் ஃபேக்டர்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ்க்கு என் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. காலோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஸ்பின்னு தாறுமாற அசிஸ்ட் இருக்கும். டே 4 டே 5லாம் ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் பால் போட்டாவே முரளிதரன் ஷேன்வான் பால் போடுற மாதிரி அவ்வளோ திரும்பும். அந்த அளவுக்கு போலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இந்த பிச்சு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பெருசா அசிஸ்ட் இருக்காது, பட் ஹை பேஸ் நல்லா ரா பேஸ்ல ஒரு 150 போடுற மாதிரி தான் ரிவர்ஸ் ஸ்விங் ஆக அதிக சான்சஸ் இருக்கு. இந்த மேட்ச்ல பிச்சை வச்சு பார்க்கும்போது நிறைய தண்ணி ஊத்திருக்காங்க, பேட்டிங் நல்லா இருக்கும்னு. பட் நேச்சர் ஆஃப் த பிச் கண்டிப்பா பால் அசிஸ்ட் போலர்ஸ்க்கு தான் நிறைய இருக்கும். அதனால டாஸ் வின் பண்ற கேப்டன் கண்டிப்பா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஒரு 350 பிச் நல்லா இருக்கும் போதே நல்லா ஃபாஸ்டா கால்குலேட்டிவ் அப்ரோச் எடுத்து 350 ரன் நீங்க ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ப்ரோ நான் செகண்ட் இன்னிங்ஸ் தான் ஆட போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களை சீக்கிரமா ஆல் அவுட் பண்ணி பிச்சு நல்லா இருக்கும் போது நீங்க பேட்டிங்க்கு ஒரு 35-40 ரன் லீட் எடுத்துட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் மேட்ச் அஹெடா இருப்பீங்க. 35 to 40 ரன்ஸ் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் பேட் செகண்ட் பண்ணாலும் லீடு எடுத்துட்டீங்கன்னா டெஸ்ட் மேட்சை நீங்க கண்டிப்பா வின் பண்ணுவீங்க சொல்லி நான் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் கீ ரோல் பிளே பண்ணுவாங்க. கீ பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுக்கு கண்டிப்பா தேவ்தத் படிக்கர் ரொம்ப கீயா இருப்பாரு. போலிங்னு பார்க்கும்போது மானஸ் சுத்தர் ரொம்பவே கீயா இருப்பாரு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவுக்கு வரும்போது ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்தியாவோட போலிங் இன் சப்கான்டினென்ட்டும் அந்த அளவுக்கு பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. பேட் அகைன்ஸ்ட் ஸ்பின்னும் நமக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ அதனால 51-49 ஸ்ரீலங்கா வின் பண்ண சொல்லி நான் இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ்க்கு என்ன பேஜா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன்.